அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்னுடைய அன்பு பிள்ளைங்களுக்கும் செல்ல பிள்ளைங்களுக்கும் நிறைய கேள்விகள், குழப்பங்கள். நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், முதல்ல என்னுடைய பதில் வந்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். இது பிறருக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது. பட் என் குடும்பம் என்னை பொறுத்து என்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய சொந்த பந்தம், என் குழந்தைகள், என்னுடைய புருஷன், என்னுடைய உற்றார் உறவினர், என்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் எங்கள் லைஃப்பை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதில் எந்த குறைகள் இல்லை. எதை பேசணுமோ அதை மட்டும்தான் ஊடகங்களில் பேச முடியும். எல்லாம் பேசிட்டாக்கா அப்புறம் பர்சனல்ன்றது எதுவுமே இல்லாமல் போய்டும் லைஃப்பில். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய வாழ்க்கை பற்றி நான் சொல்லுன்னா. ரெண்டாவது அம்மனை பிடிக்கும் என்பதற்காக தான் ஆலயங்கள் கட்டினேன். இந்த ஆலயம் கட்டுவதன் மூலியமாக யாரோ கொடுக்குவாங்க, டொனேஷன் வரும், அந்த எச்ச காசில் வாழலாம், அந்த எச்சில் நம்ம தின்னலாம் அப்படிலாம் நான் ஒரு நாள் நினைக்கல. பட் எல்லாமே எங்களுடைய சொந்த பணம், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய கஷ்டம் நான் கட்டினேன். இதை சார்ந்து மக்களுடைய சப்போர்ட்டிங் என்கிட்ட வந்து அருள்வாக்கில் நடக்குது. அவங்க அன்பை வெளிப்படுத்தும் விதமாக எனக்கு காணிக்க கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க கொடுத்தவங்களுடைய விருப்பம், வாங்கினேன் என்னுடைய விருப்பம். இதை சார்ந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மூணாவது, இந்த திமுக கட்சி இருக்கும்போது எனக்கு 3 டைம் அரெஸ்ட் வாரண்ட்டு போட்டாங்க. அதாவது யாருமே அரெஸ்ட் பண்ணால் என்ன காரணம்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை ரிமாண்ட் பண்ணுறாங்கனாக்கா என்ன ரீசன் சொல்லுவாங்க. ஒரு போலீஸோடைய கடமை என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணுறேன்னு. ஸோ என்ன அரெஸ்ட் பண்ணால் மட்டும் நோ ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ரிமாண்ட் பண்ணுவாங்க, தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. காரணம் பெண்ணு. சரியா? அதனால் என்ன ரீசனுக்கு எனக்கு 3 டைம் அரெஸ்ட் வாரண்ட்டு போட்டாங்க. உள்ளே போனேன், வந்தேன். பட் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் வாரண்ட்டு ஒரு திருநங்கை அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தேன்னு ஆண் மகனை கடத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவனை கடத்தி தான் நான் கோடிக்கணக்கு கோயிலை கட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி கட்டுக்கதைகள். ரெண்டாவது அரெஸ்ட் வாரண்ட்டு விஜய் அண்ணா முதலமைச்சராக வருவார்னு சொன்னதுக்காக நீ எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்ட்டு போட்டாங்க. மூணாவது என்னை வாழ வச்சுட்டு இருக்கும் இந்த யூடியூப் சேனல். நல்லவங்களும் பயணம் பண்ணுறாங்க, அயோக்கியனுங்களும் பயணம் பண்ணுறாங்க. அதில் ஒரு கேடுகட்ட எச்ச நாய் புறம்போக்கு என்னை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி என்னுடைய வீடியோ போட்டு என் காலை கழுவி குடித்து அவன் இந்த மாதிரி சம்பாதிக்கணுன்றதுக்காக என்னை எடுத்து போட்டான். ஸோ அவன் ஒரு கேஸை போட்டு அது ஒரு எஃப்ஐஆர் விழுந்தது. ஸோ அந்த கேஸ் எல்லாம் கோர்ட்டில் அப்படியே கோஷ்க்கு அது போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இப்போ ஊத்தங்கரை அண்ட் பருகூர் நான் வழக்கு பதிவு போட்டிருக்கிறேன். ஏடிஎம்கேல ஜெயிச்ச அமைச்சர் மீதும் ஊத்தங்கரை அமைச்சர் மீதும் நான் போட்டிருக்கிறேன். பேரை சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. யார் வந்தார்கள், ஜெயித்தார்கள் என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மை. சரிங்களா? அதனால் வழக்கு பதிவு நான் போட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா அவங்க நமக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. தெளிவுரைப்படுத்துவதற்காக தான் இந்த வீடியோ, தவிர யாரையும் விரோதத்தை சம்பாதித்து கொள்வதற்காக இந்த வீடியோ கிடையாது. எதற்காக போட்டோம் அப்படின்னா, என்னுடைய ஓட்டர் ஐடி நான் வசிக்கக்கூடிய இதுதான்ன்றதும் எஸ்ஆர் ஃபார்ம்லேயும் நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தும் என்னை எதுலேயுமே என் பேர் வைக்காமல் அந்த நீக்குதல் செஞ்சுருக்காங்கனாக்கா முழுக்க சில பேருடைய அறிவுறுத்தலாலும் அவங்க பேசியிருக்க பேச்சினால தான் இப்படிலாம் செஞ்சுருக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் இதை பண்ணாங்களோ எல்லார் மேலேயும் நான் வழக்கு பதிவு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் மனு தாக்கல் 2 இடத்துல நான் மனு தாக்கல் பண்ணியிருந்தேன். ஓல்ட்ரடி ரிஷ்யூவால் என்னை ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அப்பவும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்காக நான் போகாத இடங்கள் கிடையாது. இந்த மாதிரி ஃபார்மில் வந்திருக்கு, என் பேர் இது சேர்த்துக்குங்கன்னு அதுக்கு முன்னாடி போனப்போ சரி, அதுக்கப்புறம் சரி, இப்போ வாங்க அப்போ வாங்க. இந்த முட்டாளுங்க சில பேர் கேள்வி கேட்குறீங்க பாரு கமெண்டில், அப்படியே உங்கள் வாளுங்க எல்லாம் சுருட்டி உங்கள் வீட்டு உங்கள் குடும்பத்தை உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்கள போய் கழுவுற வேலையை மட்டும் பாருங்கள், என்கிட்ட வராதிங்க. சரியா? என் மனசில் இருக்கிற வலி இது. நான் போகாத இடமே இல்லை. அது என்னான்னு தெரியல, சொல்லி வச்ச மாதிரி அந்த ஆட்சி நடந்ததுனால இப்படியோ எனக்கு தெரியாது.
நான் போய் கேட்குறப்பெல்லாம் பர்கூர் போ, ஊத்தங்கரை போ, கிருஷ்ணகிரி போன்னு என்னுடைய ஓட்டர் ஐடிக்கு நாயா பேயா அலைய விட்டாங்க என்ன. ஆனால் எந்த ஒரு இதுவும் எடுக்கலை. அப்படி என்ன பண்ணியிருக்கேன், என்ன தவறு செஞ்சுருக்கேன், அப்படி பண்ணாங்க. ஸோ என் ஓட்டர் ஐடி நான் பேஸாக வச்சு மனு தாக்கலில் வந்து எனக்கு வந்து நிற்க முடியல, எனக்கு வந்து இந்த ஓட்டர் ஐடினால் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சென்னை ஹைகோர்ட்டில் வந்து நான் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தேன். ஸோ மனு தாக்கல் பண்ண உடனே மனு தாக்கல் அப்போ நான் வழக்கு பதிவு போட்ட உடனே அது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாது, உன்னுடைய ஓட்டர் ஐடி மிஸ் ஆகிறதுக்கும் இப்போ தேர்தலுக்கும் மனு தாக்கலுக்கும் நீங்கள் நிற்க முடியாது, ஓட்டர் ஐடி இருந்தால் தான் முடியும்னு சொன்ன உடனே எனக்கு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஸோ உடனே இம்மிடியேட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் வழக்கு பதிவு போட்டேன் என்னுடைய ஓட்டர் ஐடிக்காக. எதை மனு தாக்கலை பேசிக்காக வச்சு ஓட்டர் ஐடி நான் போட்டேன். ஏன்னா மனு தாக்கல் பண்ண போய் தானே எனக்கு இவ்வளோலாம் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா அங்கே டிஸ்மிஸ் ஆகிடுச்சு சுப்ரீம் கோர்ட்லேயும். ஸோ மீண்டும் வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி நம்மளுடைய பேர் வந்து ஒரு 2-3 நியூஸ் சேனலில் வந்துச்சு. ஓகே, அதுக்கு நான் ஏன்னா நியூஸ்காரங்களும் பத்திரிக்கைக்காரர்களும் சில பேர் வந்து எல்லாம் என் மாமா மச்சானுங்கள்ல, என் பக்கத்து வீட்டுக்காரன்ல, சில பேர் கம்மநாட்டுங்களுக்கெல்லாம் என்னை கண்டாவே ஆகாது. ஏன் ஆகாதுனாக்கா ஆரம்ப காலகட்டங்களில் தேவையில்லாத நியூஸஸ் எல்லாம் போடுறது, தேவையில்லாத நியூஸ் எல்லாம் போட்டு 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 10 ஆம்படியான எனக்கு கட்டி வச்சு 10 இது பண்ணானுங்க இந்த மீடியாக்கார புறம்போக்குங்க. சில பேருங்க ஒருத்தனாவது உண்மை போட்டானுங்களா? இந்த பரதேசி சாக்கடை பண்ணாடிங்களெல்லாம் என்ன பண்ண சில பேர் தான் இதுக்கு சொம்ப தூக்கிட்டு எவனா வந்தேன்னு வச்சுக்கோ, வந்து வாங்கண்டாக இருக்கிறேன். இந்த பரதேசி பண்ணாடிங்களாம் உண்மைகள் என்னான்னு தெரியாமல் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளோ பேர் பண்ணானுங்க. 10 புருஷனை கட்டி வச்சானுங்க. என்னென்ன அவதூறை பண்ணானுங்க. என் பர்சனல் 1008 இருக்குண்டா, 1008 இருந்துட்டு போட்டு ரொம்ப கேவலம் பண்ணானுங்க இந்த மீடியா கம்மநாட்டிங்க. இந்த மீடியா சில பேர் கம்மநாட்டிங்க மேலெல்லாம் கேஸ் வழக்கு பதிவு போட்ட சிவில் அண்ட் கிரிமினல் கேஸு நம்ம சென்னை ஹைகோர்ட்லேயும் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இங்கே போச்சமல்லி கோர்ட்லேயும் நான் சில பேர் மேலே கேஸை ஃபைல் பண்ணேன். சரியா? இவனுங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை? நான் கேட்குறேன், உன்னை ஈன்றெடுக்கிற ஒரு தாயும் ஒரு பெண்ணு தானே? நீ கட்டிக்கிட்டு வாழ்கிறவளும் உன் மனைவும் ஒரு பெண் தானே? நீ பெற்று எடுக்கிற உன் மகளும் உன் குழந்தையும் ஒரு பெண் தானே? அடுத்தவங்க நியூஸ்னால் நாக்க தொங்க போட்டு எச்ச உலகிற மாதிரி அடுத்தவங்க பொண்டாட்டி எங்கே போகிறான், அவன் எங்கே போகிறான், இவன் எங்கே போகிறான்னு வீடியோ போடுற சில எச்ச பத்திரிக்கைங்களுக்கு சொல்கிறேன்டா. ஒரு பத்திரிக்கை என்பது தாயின் மார்பகத்தில் நம்ம பால் குடிக்கிறதுக்கு சமம். ஒரு தாய் ஒரு குழந்தைய ரத்தத்தை உறிஞ்சி அதை பாலாக கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய ஒரு நம்ம அந்த பத்திரிக்கை என்பது அந்த தாய்க்கு சரிசமமாக நினைக்கணும். ஆனால் சில சாக்கடிங்க வந்து கேடுகட்டத்தனமாக நியூஸை போடுறீங்கடா, கேவலம் பணத்துக்காக. அந்த பணத்தை எப்படி வேணால் சம்பாதிக்கலாம்டா, இப்படி கேடுகட்டத்தனமாக சம்பாதிக்கக்கூடாது. ஒருத்தவங்களுடைய குடும்பத்தை எடுத்து போட்டு அதில் பிச்சை எடுத்து தின்னு வாழ்கிற நீங்கள்லாம் இவ்வளோ யோசிக்கும் போது தனி ஒரு பெண்ணாக வந்து 15 வருட காலங்களாக தனிச்சு நின்று இவ்வளோ விஷயங்களில் போராடி எல்லா அவமானம் அசிங்கம் சொல்லி ஈன சொல்லு எல்லா கெட்ட பேரையும் நான் தாங்கி போராடி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்றைக்கி பல மக்களுக்கு நான் பண்ணக்கூடிய நல்லதை நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய ஆன்மீகத்தில் நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து எதுவும் தெரியாத சில பேர் கண்ணு காதுன்னு மூக்குன்னு பேசுவாங்கன்றதுக்கு தான் இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக வந்தேன். என்னுடைய ஓட்டர் ஐடி எடுத்ததுனால இப்போ 2 இடத்துல நான் வந்து கேண்டிடேட்டாக நின்னேன். எந்த ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பட் எங்கள் 2 பேர் மேலே நம்ம வழக்கு பதிவு போட்டிருக்கிறேன். இனி எதுவாக இருந்தாலும் எனக்கு ஆட்டாகிற தாய் கோர்ட்டில் உட்காந்து கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான். ஜட்ஜி ஐயாவுக்கு அந்த தாய் என்ன உணர்வு கொடுத்து எனக்கு பதில் வருதோ ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அன்று தான் என்னன்றது தெரியும். இதை தாண்டி இன்னொரு விஷயம், அப்புறம் இதுக்கும் சொம்பு தூக்கி சில பேர் வாங்கலை. அதுக்கப்புறம் நகை என்னென்ன கேள்வி? உனக்கு சாமி வருதே, நீ கண்டுபிடிக்க வேண்டியதானே, உனக்கு எல்லாம் நீ பண்ணிக்க வேண்டியதானே. மனசாட்சி இல்லாத 70 பவுன் ஊழல் பண்ணலை, கொள்ளை அடிக்கலை, அரசியல் பண்ணலை, உலகத்தை ஏமாத்தலை, ஊரை ஏமாத்தலை, ஒலையில் அடித்து போட கிடையாது. எங்கள் பெற்றவங்க கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து என்னுடைய கல்யாணத்துக்கு போட்டேனாக்க நான் சேர்த்து நான் கஷ்டப்பட்டது. சரியா? மற்றவங்க மாதிரி சில பேர் சொல்கிறீங்களே சாமி வச்சுட்டு நாடகம் பண்ணிவிட்டு அந்த பிச்சை காசில் எடுத்து தின்னுட்டு நகை சேர்த்தவ கிடையாது. கஷ்டப்பட்டது நான் எல்லாத்தையும் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து நான் வச்சுருந்த நகையை நான் என்னுடைய மனு தாக்கல் நான் கொடுத்துருந்த நகையை அவ்வளோதான் கொடுத்துருந்தேன்.
நகையும் ஆசிரமம் கட்டுவதற்காக நான் எடுத்த லோன் பணமும் 15 லட்சமும் என்னுடைய 2 இந்த பணமும் நகையை நான் வீட்டில் வச்சு காணாமல் போய் என்னோட 56 நாள் ஆயிருக்குது, கிட்டத்தட்ட 60 நாளே. ஆனால் இது வரைக்கும் மத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது, எந்த ஒரு தகவலும் கிடையாது. அப்போ என்ன போய் பேச முடியும்? எப்படி சிஎம் விஜய் நான் கூட்டும் போய் தான் பேச முடியுமா? ஏன்னா லட்சம் பேர் கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் வீட்டில் புருஷ முன்னாடி பிரச்சனை தீர்க்குறது அவர் வேலை. கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. மீறி நாங்கள் ஏதாவது பேசிட்டுன்னு வச்சுக்கோ, நீ என்ன வீடியோ போட்டுட்டா நாங்கள் பயந்துருவோமான்னு கேட்குறாங்க. மீறி பேசிட்டுன்னா வச்சுக்கோ, பொய்யான கேஸை போடுவாங்க என் மேலே. ஏன்னா இந்த போச்சுமேல் அப்படி தான் பண்ணாங்க. போச்சுமேல் காவல் நிலையத்தில் பொய்யான கேஸை பதிவு போட்டு 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 என் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறாங்க. அந்த காவல் நிலையம் என் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி பேசினாலும் வீடியோ போவாது, யாருக்கும் காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, குருடாயிடும். நம்ம வீடியோ என்ன பண்ணாலும் போவாது. அதில் இப்போ ஒன்று எப்படி நம்ம 4 வாரத்தை கத்திட்டு போக வேண்டியதான். சரியா? கடவுள் புத்தி கொடுத்துச்சு, இதுதான் நடக்க போகுது. நாசுக்கா நம்பிக்கையில் நான் இருந்த முட்டாள்தனத்தை கடவுள் பெரிய தண்டனை கொடுத்துச்சு. நான் இதையெல்லாம் மறந்து கடந்துச்சென்ற ஒரே வழி என்ன என்றால், என் எதிரிக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது, என்னுடைய எதிரிக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. நான் தோண்டு உக்காந்துட்டு நான் கஷ்டப்பட்டுட்டேன்னா என் எதிரிக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான். ஏன்னா என் குடும்பத்தினுடைய ஆலமரமே நான் மட்டும்தான். என் குடும்பத்துடைய அந்த ஆலமரம் நிழல் இருந்தால் தான் 10 பேர் உட்கார முடியும். அந்த ஆலமரமாக நினைக்கிறது என் குடும்பம் என்ன மட்டும்தான். என்னை சார்ந்து என் குடும்பமே இருக்குது. என் குடும்பம் 1000-2000 பேர் என்னை நம்பி என் குடும்பம் என்னை சார்ந்து என் நிழலில் கீழே இருக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டாவோ நான் கண்ணீர் சிந்தினாவோ அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. அதை எல்லாமே நான் கல் மாதிரி தாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துட்டுருக்கிறேன். ஒரு நாள் ஒரு எதிர்பார்ப்பு, கால் வராதா, இதாகாதா, இப்படின்றதுக்குள்ள அவங்களால முடியாத எந்த விஷயங்களும் கிடையாது. சரி, எல்லாமே தெய்வத்தினுடைய கர்ம பலனே அவங்க பாதத்தில் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு அம்மன் கொடுத்துருக்க புத்தியில் நான் என்ன முயற்சி செய்யணுன்றதும் செஞ்சுருக்கிறேன். என் தாய் ஒரு அருள்வாக்கில் கொடுத்து ஒரு 2-3 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை கையாண்டு சில விஷயங்களை எடுத்ததில் ஒரு 50% விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்குது. யார் என்னன்றது மொபைல் நம்பரோட சில விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஏன்னா என்றைக்குமே அப்படியே குச்ச உடனே முத்து கிடச்சிருன்னு ஆடக்கூடாது இல்லை. அந்த முத்தி எடுத்துகிட்டு நான் வீடியோக்கு வரேன். இப்போ தான் நான் குதிச்சிருக்கிறேன் குளத்தில். நான் இன்னும் நீந்துட்டு அந்த முத்தி எடுத்துகிட்டு பின்னாடி நான் வீடியோவில் சொல்கிறேன். அந்த நம்பிக்கைன்றதே போயிடுச்சு. எனக்கு எப்பயுமே காவல்துறை மேலே எப்பயுமே ஒரு விருப்பமே இருக்காது. ஏனென்றால் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து நானாவே இந்த அதிகாரிகளுக்கு சில பேர் ஆகிறது கிடையாது. பட் அவங்களாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா ஒரு தப்புமே பண்ணலை. என்னை இந்த தோல் மேலே கையை போட்டு இன்ஸ்பெக்டர் பிரபாவதி அவர்கள் இழுத்து கொண்டு போனாங்க. பாலியல் வன்கொடுமை பண்ணுற புறம்போக்குங்களை விட்டுறானுங்க, ஊழல் பண்ணுற கமநாட்டிங்களை விட்டுறாங்க, அடுத்தவங்கிட்ட குடியை கெடுக்கிறவங்கள விட்டுறாங்க, திருட்டுத்தனமாக இப்படி ஊதாரித்தனமாக அடுத்தவங்க வீட்டை உடச்சி பணத்தின் நகை திருடுற புறம்போக்கில் கண்டுபிடிக்க துப்பு இருக்காது. இப்படி எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. எந்த தவறும் செய்யாத ஆன்மீகம் புனிதமாக கொண்டு அந்த புனிதத்தை எத்தனை பேருக்கு எடுத்திருக்கீங்க தெரியுமா? என்ன அதை கெடுத்து அசிங்கம் பண்ணி என்னை வலிக்கு ஆளாகி என் மன உடைச்சலுக்கு ஆளாகி எனக்கு அவ்வளோ வலி கொடுத்துருக்குறாங்க இந்த காவல் நிலையமும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சில ஊர் மக்களும். இந்த வார்த்தைகள் எல்லாம் என் மனதில் உள்ள வலிகள் மட்டுமே தவிர யார் மனதை புண்படுத்துறதுக்காக கிடையாது. இந்த 15 வருட காலமாக இந்த காட்டார் என்ற கிராமம் தெரியாத இருந்த ஒரு இடத்த தெரியப்படுத்தின உலகம் எல்லாம். இந்த தாய்க்கு ஒரு அங்கீகாரன்ற ஒரு பேரை வைத்தேன். எந்த குருமார் கிடையாது, எனக்கு நானே உருவாக்கினேன். எனக்கு நானே உருவாக்கிக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் எதை எடுத்தாலும் என்னைக்கு ஒருத்தி என்னை தொட்டு என்னை பிடிச்சி இழுத்தாலோ அப்போ இந்த அரசியல் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் உருவாக்கிக்கின ஒரு விஷயம். அப்போ ஓகே, அப்போ அரசியல் இதில் சில பேர் கேட்டாங்க, நீ இருக்கிற பணத்தை நல்லது 4 பேருக்கு செஞ்சுட்டே போகலாமே. அந்த பணம் உங்கள் அப்பா மூட்டு பணம் கிடையாது, ஏன் அப்பா மூட்டு பணம் எங்கள் சொந்த பணத்தில் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் நாங்கள் நல்லது செஞ்சுட்ருக்குறோம். யார் விட்டுது கொள்ளடிச்சு நான் பணம் கிடையாது. சரிங்களா? அதனால் சில பேர் அப்படி ஒரு கேள்விகள் கேட்டாங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்க, நல்லது பண்ணுறவங்களும் விட மாட்டீங்க, நீங்களும் செய்ய மாட்டீங்க. அப்படி நான் போய் ஒரு 2-3 வில்லேஜுக்கு நல்லது பண்ணேன். ஊத்தங்கரை, புதுவூர், குண்டம்பட்டியா, அந்த இடத்துல
குண்டம்பட்டி அந்த இடத்துல போய் போர் போட்டு கொடுத்தார். சொந்த செலவில் 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி. ஊத்தங்கர ஆண்கள் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு என்னால் முடிந்த என் அன்பு குழந்தைங்களுக்கு சீருடை வழங்கினேன். கண்ணுக்கு தெரியாத சில குழந்தைகளும் கண்ணுக்கு தெரிஞ்ச சில குழந்தைகளும் அன்பு பிள்ளைங்களுக்கு என்னால் முடிந்ததை நான் படிக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்ருக்கேன். சில ஆசிரமத்தில் உதவி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆதரவற்ற தாய் தகப்பனார் அன்பு உறவுகளுக்காக நம்ம கோயில் ஒட்டி ஒரு 100 மீட்ரு அளவில் வந்து ஆசிரமம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதே எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய இதுவில் நான் போயிட்டுருக்கிறேன். எனக்கு வந்து வராங்கம்மா பக்தருங்க தட்டில் போடுறாங்க, அது அவங்க விருப்பம். பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்லாம் இருக்கு, பெரிய பெரிய ட்ரஸ்ட்டெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய யோகா மையெல்லாம் இருக்கு, அங்கே போய் பிடுங்குங்களா சில ஆம்பளைங்க, சில பத்திரிக்காரர்கள் அங்கே போய் பிடுங்குங்களா? பிடுங்க மாட்டேங்கடா, என்கிட்ட தான் வருங்க. ஏன்னா என் காலை கழுவி கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு என் காலை கழுவி குடித்தாதானே சில பேருக்கு தூக்கம் வரும். அதனால் சரியா, இப்படி ஏன்னா ஒரு பெண்ணு வந்துடக்கூடாது, ஆன்மீகமாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அப்படின்ற மாதிரி. சரி நம்மளை இப்படி பண்ணாங்களே ஒரு வெறித்தனம் மனசில். நான் என்னுடைய குணம் வந்து நான் பெருமைக்கு சொல்ல, நான் என்ன கற்பனை பண்ணுறோம் அது என் வாழ்க்கையில் நடக்கும். நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும்போது சரி போகும்போது சரி நான் நினைக்குவேன் ஒரு கோயிலை கட்டணும், அம்மனுக்கு சாமி இப்படி உட்கார வைக்கணும். அதுவே நடந்துச்சு, என்னுடைய கனவே பழிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது அரசியல் நான் வரணும்னு நினச்சேன், என்னுடைய விருப்பம் அது. யார் ஜனநாயக நாட்டில் நீ வரக்கூடாது சொல்கிறதுக்கு எந்த அப்பனுக்கு அதிகாரம் இல்லை, எந்த கொம்மனுக்கு அதிகாரம் இல்லை, எந்த கடவுளுக்கு அதிகாரம் கிடையாது. வந்தேன், ஓட்ரெடி ரிஜெக்ட் தூக்கிட்டாங்க, எல்லாபடி பண்ணிட்டாங்க. அதுக்காக நாய் நடையாக நடந்த 6-7 மாதமா எந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணல. போனால் கூட வான் கூட கூப்பிட்றது இல்லை, அப்படிலாம் கேவலமாக பண்ணானுங்க. என்ன பண்ண கடைசியில் போனேன், கோர்ட்டுக்கு போனேன், வழக்கு பதிவு போட்டேன், 2 தொகுதியிலுமே போட்டேன். இதில் எந்த முன்னோக்கம் வச்சு நான் போடலை. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு நான் முன்ன பின்ன யாருமே நான் பார்த்ததில்லை. என் ஓட்டரடிக்காக நான் வழக்கு பதிவு போட்டேன், மனு தாக்கல் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ எல்லா பொண்ணு மாதிரி நான் கிடையாதுன்றதுக்காக என் தைரியத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றத தாண்டி என்னால் முடியுன்றது நிரூபிக்கிறதுக்காக தான் நான் ஹைகோர்ட்டுக்கு போட்டேன். இவ்வளோ தான். இதில் எந்த அரசியல் உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. எனக்கு தேவை கிடையாது. யாருக்குன்னா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் போவாங்க. சரியா, கடவுள் எனக்கு கொடுத்ததே நான் வச்சுருக்கிறேன், போதும். என் குடும்பத்தை பார்த்துட்டு என்னை நம்பி வர மக்களை நான் பார்த்துக்கிட்டு இருந்தாவே எனக்கு போதும். அதனால் எனக்கு யாருமே எனக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது, யாரை பற்றி எனக்கு தேவையும் கிடையாது. இதெல்லாம் வந்து என் மனசில் இருந்த வழி. ஏன்னா இப்போ நாங்கள் அது வீடியோ போட்டிருக்குறோம். ஸோ இதுக்கு சொம்பு தூக்குற விதமாக, இந்த ஜால்ரா சொயஞ்சகம் தட்டுற விதமாக சில பேர் வருவீங்கல்ல, அதுக்காக தான் இந்த பதில் வீடியோ கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் என் மனசில் இருக்கிற வழி. செல்ல பிள்ளைங்களா, 56 நாள் ஆயிருக்குது, இது வரைக்கும் எந்த நோ ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாதுமா, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் சரி. அன்றைக்கி வீடியோ போட்டதுக்கு ஏன்னா வீடியோ போட்டுட்டா நாங்கள் பயந்துருமான்னு எங்களை ஒரு கேள்விகள் கேட்டாங்க. சரி, ஏன்னா அதிகாரம் பவர் அந்த திமிரில் அவங்க பேசுகிறாங்க. மீறி எதனா பேசுனாக்கா என் மேலே பொய் கேஸ் போடுவாங்க. திமுக ஆட்சியில் 3 பொய் கேஸை போட்டு என்னை உள்ளே தள்ளனாங்க. திருப்பி எதுக்கு எனக்கு? ஏன்னா என் குடும்பத்துக்கெல்லாம் என்னை விட்ட ஆளே இல்லைம்மா, என் குடும்பத்தில் என்னை விட்டு ஆளே இல்லை. நான் 4 நாள் இல்லைனாக்கா என் குடும்பம் பத்திரிடும். என் குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, என் குழந்தைங்களுக்கெல்லாம் கஷ்டம் ஆகிடும். அதனாலவே வேண்டாம், நம்ம ஒதுங்கி இருக்கலாம், கடவுள் கஷ்டப்பட்டது எங்கேயுமே போகாது அப்படின்றதுக்காக தான் நான் காலங்கள் கடந்து வந்துட்டுருக்குறேன். பார்க்கலாம் மனசாட்சி என்றைக்கு அவங்களுக்கு குத்துதுன்னு. அதுக்கப்புறம் சிஎம் விஜய் அண்ணா அவர்களுக்கு வந்து எனக்கு அண்ணா பற்றி பேசுகிறதுல வந்து நான் அதை பற்றி நான் பேச வரல. 2 முறை சிஎம் அண்ணா அவர்களுக்கு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் போட்டோம், கொரியரும் அனுப்பினோம். பட் எனக்கு என்ன ஒரு டவுட்டுனாக்கா, ஸோ அது அந்த துறைக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. எப்படி ஒரு ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறோம், எப்படி பார்க்காம இருக்குவாங்க? ஒருவேளை அதுக்குன்னு ஆளே இல்லையா, இல்லை வைக்கலையா, எனக்கு என்னன்னு தெரியல. அது நாங்கள் வந்து ஒரு முறை அனுப்புனா லட்சம் கோடி மக்கள் இருக்கிறாங்க, கோடி பேர் பிரச்சனை பார்க்கணுமே, அது நம்மளாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 டைம்ஸ் வந்து அனுப்பினோம். எந்த ஒரு இதுவும் கிடையாது, கொரியர் போட்டோம், எதுவுமே கிடையாது. ஸோ இது மட்டும் என்ன, ஒன்றுமே ஆக போகிறது. இது என்னது, ஆவி கேடா நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டு நம்ம போக வேண்டியதான். சரியா, நம்மளுக்கு எந்த சப்போர்ட்னா இருக்கும், நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. சரியா, அதே மீடியாக்காரனை கழுவி ஊற்றிட்டு இருக்கிறேன்னா அந்த சில புறம்போக்குங்க வந்து என்னை பற்றி தெரியாமல் தப்பாக நியூஸை போட்டானுங்கன்னா அந்த புறம்போக்களுக்கு எனக்கு ஆவறதில்லை. ஸோ 5 வருஷமாக அந்த நாய்ங்களுக்கு எனக்கு சில பேருக்கு ஆவறதில்லை. உண்மையாக இருக்கிற சில மீடியாவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம எல்லா மீடியாவும் நம்ம அப்படி சொல்லலை. ஏன்னா கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு தின்ற புறம்போக்குங்களும் சில பேர் இருக்கிறானுங்க இல்லையா, அவனுங்களை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உண்மையாக இருக்கிறவங்க
எத்தனை பேர்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, சேனல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது, என்னென்ன ஆப் இருக்கோ எல்லா மூலியமாகவும் எங்களுடைய குறைகளை நாங்கள் அமுச்சிட்டோம். சிஎம் விஜய் அண்ணாவுக்கு 2 மாதமே ஆக போகுது. எங்கள் நகைக்கான தகவல் எதுவுமே கிடையாது. நாங்கள் எதிர்த்து கேள்விகள் கேட்டாக்கா எங்களுக்கே பிரச்சனை வரும் போல் இருக்குது. சரி, அப்படியே போக வேண்டிதான். அது சில பேருக்கு எதுக்காகனாக்கா, அமைதியின் அர்த்தம் பயம் கிடையாது, அமைதியின் அர்த்தம் பயமே கிடையாது. சரியா? அதனால்தான் சரி 2 தொகுதியில் வழக்கு பதிவு போட்டிருக்கிறேன். அது நான் யாரையும் முன்விரோதம் வச்சு எனக்கு அதெல்லாம் வேலையே கிடையாது. எனக்கு என்ன நான் போய் குதிக்கணும் உக்காரணும் கிடையாது. நான் நினச்சேன் சரி நம்ம போயிட்டு இப்போ நம்ம எந்த ஒரு பதிவில் இல்லாமல் எதுவும் இல்லாமல் போய் நல்லது செஞ்சாவே அடுத்த நிமிஷமாக அந்த தொகுதி எம்எல்ஏ போகிறாங்களாம். நாங்கள் இருக்கும்போது எதுக்கு அந்த அம்மாவை அனுமதி கொடுத்தீங்க? இந்த மாதிரி 2 இடத்துல நடந்திருக்குது. முகிலாலம், பெட்ட முகிலாலம் நினைக்கிறேன், ரொம்ப ஒரு வனப்பகுதி. இந்த பெட்டு முகிலாலம் போய் நான் கிணறு வெட்டி கொடுக்குறேன், ஒரு 3 லட்ச ரூபாய் ஆகும், அந்த மாதிரி ஒரு பில் போட்டாங்க. நான் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் வீடியோ போட்டு வந்த மறுநாளே அந்த ஊர் எம்எல்ஏ போய் நீங்கள் எதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறீங்க, எதுக்கு இதை பண்ணுறீங்கன்னு. சரி வேண்டாம், நம்மளால் பிரச்சனை வேண்டாம், நாங்கள் ஒதுங்கிட்டோம். அதுலேயும் இந்த மாதிரி சில வில்லேஜுக்கு நாங்கள் நல்லது செய்ய போனாலும் விடுறதில்லை. சரி இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் தான் பண்ணுவாங்க போல இருக்குன்னு எனக்கு தேவையே இல்லைம்மா. என் குடும்பம், என் பசங்க நான் பார்த்துட்டு போகிறேன். என்னை நம்பி வராங்களா, என் கஷ்டம்னு வராங்களா, என் கையில் இருந்தால் நான் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஆசிரமம் பண்ணிகிட்ருக்கேன்னா என் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு நான் வாரி அள்ளி கொட்டின்னு அவங்களுக்கு பாதம் கழுவி கொடுத்துன்னு அவங்களை குளிப்பாட்டின்னு அவங்கள நான் சேவை செஞ்சு என் குடும்பம் அப்படியே நாங்கள் போகிறோம். சரிங்களா? நான் அம்மாவுக்கு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நகை கிடச்சிச்சின்னு நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுவேன். ரொம்ப மன வருத்தமும் மன அழுத்தத்தோடு தான் இந்த வீடியோவை நான் வெளியிட்டிருக்கிறேன். நான் வீடியோலாம் நான் அழவே கூடாது முடிவோடு தான் வந்திருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறேன். ஒரு அழுகை மற்றவங்களுக்கு மைனஸ் ஆகிடும், சாரி எனக்கு மைனஸ் மற்றவங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ பட் நான் அழுவக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய இந்த காவல் நிலைய வழி கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக நான் நம்பி போன இடம் மத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். இது வரைக்குமே எந்த ஒரு தகவலும் இல்லை. அவங்களுக்கு மனசாட்சின்னு என்றைக்கு செயல்படுதோ அன்றைக்கி பண்ணட்டும். நாங்கள் அனுப்பின எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சிஎம் அண்ணா விஜய் அண்ணாவுக்கு போச்சா போலையான்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். எப்பயுமே எல்லா துறைக்கும் ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எல்லாம் தூக்கி போடாமல் வேடிக்கை பார்க்காம, சரிங்களா, சில பேர் எம்எல்ஏ வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் முகம் நீங்கள் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. விஜய் அண்ணான்ற ஒரு முகம், விசிலுன்ற ஒரு சின்னத்துக்காக தான் எல்லாரும் என்ன சார்ந்த பக்தர்கள் ஆகட்டும், என் குடும்பம் ஆகட்டும், எல்லாருக்குமே என் ஓட்டு இல்லைன்னா கூட என் பையனுடைய ஓட்டும் அவருக்கே நான் போட வச்சேன். பல வீடியோக்கெல்லாம் கொடுத்ததின் அடிப்படையில் நான் அரெஸ்ட்டும் பண்ணாங்க. ஸோ இது நான் பெருமிதப்படுத்தி கொள்ளலை. எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல, பலன் வேணும்னு நினைக்கல. மற்றவங்களுடைய குமரலுக்கு ஒருத்தருக்கு குரல் கொடுக்கவும் வந்தது கிடையாது. சரிங்களா? நமக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வரணும், எனக்கு யார் வரணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய நகை பணம் கிடைச்சா போதும். இந்த 2 இடத்துல வழக்கு பதிவு போட்டிருக்கிறேன். இதுக்கான ஒரு தீர்வு என்னுடைய ஓட்டர் ஐடி அப்ளிகேஷன் பண்ணாலும் போய் நின்னாலும் 1008 கேள்விகள் கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டேன், இங்கே தானே இருக்கிறேன், 1008 ரீல்ஸ் போட்டுட்ருக்கிறேன். ரீல்ஸ் உடனே ஞாபகம் வந்துடுச்சு. எந்த கடவுளாது, எந்த தெய்வமாது நீ ஆடக்கூடாது, பாடக்கூடாது, நீ ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த ஜனநாயக நாட்டில் பெண் என்பவளுக்கு எல்லா உரிமை இருக்குது. நான் இப்படி தான் பிடிச்சிருந்தா போய் லவ் சாங் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டிருக்கப்போ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தாம்மா நான் பண்ணுவேன். நான் என்னம்மா கடவுள் கல்யாணம் ஆகலையா, முருகர் கல்யாணம் ஆகலையா, அம்மா பார்வதி அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலையா? என்னங்கடா உங்கள் கதைங்க? சில பேர் கூமுட்டைங்க மாதிரி கேள்வி கேட்குறீங்க நீங்கள். நான் சராசரி பொண்ணு, எனக்கு குடும்பம் பிள்ளைங்க எல்லாமே இருக்குது. ஆன்மீகம்ன்றது அவங்க தனிப்பட்ட விருப்பம், கருத்து, அவங்களுடைய தன்மை, அது எல்லாமே. அதை தாண்டி எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. என் வாழ்க்கை நான் வாழணுண்டா. ஏண்டா சில பேர் கம்மநாட்டிங்களா, நாய்ங்களா, அவங்கள கேட்குறேன். ஏண்டா நீங்கள் எல்லாம் இப்படி சாகுறீங்க, போங்கடா நீங்கள் எங்கன்னா. சரி, என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் வாழ்ந்துட்டுருக்குறேன். எவனுக்குடா நான் பதில் சொல்லணும்? எந்த கம்மநாட்டிக்கிடா பதில் சொல்லணும்? யாரா நீங்கள் எல்லாம்? சில பேர் ஊடகனாக்கா உங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது என் வேலையா? சில பேருக்கு அன்பை மதிச்சிருக்கிறதுனால தான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ எங்கள் குடும்பம் வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் வேலைங்க மட்டும் சில பேர் பாருங்கள், சரிங்களா? ரீல்ஸ் என்பது எனக்கு பிடிக்கும். ஆரம்பித்து இந்த டிக்டாக் பெண் சாமியார். ஸோ டிக்டாக் சாமியார், நான் டிக்டாக் பெண் சாமியார்.
டிக்டாக்கு இதெல்லாம் சாமி ஒரு சின்ன சின்ன நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம ஒரு ஒருத்தவங்களுடைய வழிகள் வந்து சொன்னால் சில பேருக்கு புரியாது. எவ்வளோ வழிகளில் நம்ம இருக்கோம். அதை மைண்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ ஏதோ அப்படி உட்காந்து ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு அதில் ஒரு சின்ன சந்தோஷம். அதே எது என்னுடைய விருப்பம். மூடிட்டு பாருங்கள். சில பேர் என்னுடைய அன்பு பிள்ளைங்களுக்கு தெரியும். பிடிக்கலையா மூடிட்டு போங்கடா, போய் உன் வீட்டு வேலையை பாடுறா. உன் வீட்டில் எத்தனை ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டை இப்போ அடி. உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனைக்கோ போய் பாரு. உன் மனைவி உனக்கு உண்மையாக இருக்காளா பாரு. உன் புருஷன் உனக்கு உண்மையாக இருக்கானா பாரு. உன் பெற்றவங்க உனக்கு கரெக்டாக இருக்காங்களா பாரு. அடுத்தவங்களுக்கு எல்லாம் விளக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது சில பேருக்கு. இதெல்லாம் பேசிட்டேன்னா வச்சுக்கோ, நீ ஆன்மீகத்தில் இருக்கிறியா? அமைதியாக போனாக்கா நல்ல சாமியார், எதிர்த்து கேள்வி கேட்டால் போலீஸ் சாமியார். இந்த ஒரிஜினல் சாமியார் யாருன்னு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க. அதை தான் நான் ரொம்ப நாளாக வீடியோவில் கேட்டுகிட்டே இருக்கிறேன். அது எங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி, அது எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நான் சீல் அடித்து அது வாங்கிட்டு வந்து என் கோயிலுக்கு வேலை பெருசாக போர்டை மாட்டிடுறேன். சரியா? என்றைக்குமே ஆன்மீகம் என்பதும் சரியா, தெய்வம் என்பதும் சரி, நான் சொல்லக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம்தான். பிறர் மனதை நோக அடிக்கக்கூடாது. நீ செய்யக்கூடிய புண்ணியம் அன்னதானம் மட்டும்தான். 3வது, யாரையும் நீ இப்படியா அப்படியா உதாசனம் பண்ணி தள்ளி வைக்கிறதும் நீ தள்ளி இருன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். மற்றவங்களுக்கு லிஸ்ட்டாக நீங்கள் வச்சுன்னு இருக்கீங்க, அது எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செயல்படுத்தக்கூடிய விஷயம் அவ்வளோதான். நீ போடுற சாப்பாடு, நீ சாகக்கூடிய நாட்கள் கூட யம தர்மம் தள்ளி வைப்பார். நீ போடக்கூடிய சாப்பாடு எவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அன்பால் அரவணைச்சு தாயின்ற பாசத்தை நீ யாராக இருக்கு, நீ அவனை இதான் பார்க்காத. ஒரே மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரி இரு. அது தெய்வம் உன்னை புகழ் உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும். தெய்வம் நினச்சா நீ இப்படி இருப்ப, அது நினைக்கல நம்ம இப்படி வந்துடுவோம், எப்படி வேணால் வந்துடுவோம். சரியா? பிறர் மனதை நீ நோகடிக்கிற அப்படின்னா உனக்கான கர்ம வினை பின்னாடி நீ அறுவடை செய்யணும். அரசன் நன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும், அது கொன்னுடும். சரி, நான் அப்படி ஏமாற்றி அப்படி நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கா, அம்மன் பார்த்துக்கிட்டுமே நான் எப்பயுமே சொல்லுவேன் செல்ல பிள்ளைங்களா, என்னுடைய பசங்களுக்கு புண்ணியத்தை மட்டும்தான் நான் சேர்க்குவேன், பாவத்தை சேர்க்க மாட்டேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் அம்மா கருவார பின்னாடி இங்கே தான் இருக்குது, அவள் தாய் காதில் ஒழிச்சிட்டு இருக்கும். என்னுடைய வழி கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கள் பெற்றவங்க, கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நீ சிறுக சேர்த்து, நானும் சிறுக சேர்த்து வச்சு நகைங்க, அது எல்லாமே சிறுக சேர்த்து வச்சு எல்லா நகைங்களும். சரியா? மீண்டும் சொல்லிக்கிறேன், எவன் ஊரடிச்சு உலையில போட்டுலாம் நான் வைக்கல, ஊழல் பண்ணி வைக்கல, அரசியல் பண்ணி வைக்கல, அப்படிலாம் நான் வச்சு நகைங்க. அது வலி படுக்கும் போது எல்லாம். ஸோ என்னுடைய எதிரிக்கெல்லாம் ஹாப்பியாக இருங்க. சரிங்களா? நாளைக்கு உங்களுக்கு அதுதான் வரும் சில பேருக்கு. அதனால என்னுடைய வழி நான் யாருக்கும் காமிச்சிக்கிறது இல்லை. இவ்வளோ தான் செல்ல பிள்ளைங்களா பேசணும்னு நினச்சேன். இதில் நிறைய தவறும் இருக்கும். நான் அது என் மனசுக்கு என்ன கரெக்டுன்னு படுது. நான் எப்பயுமே நான் ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ஒரு 30-40 முறை யோசிக்குவேன். பட் அதை நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னாக்கா ஸோ நான் பின் வாங்க மாட்டேன். சரியா? நான் கரெக்டாக பேசுகிறேன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும், என்னை பார்க்குற என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் போதும். இது வரைக்கும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு, அம்மா நீங்கள் இப்படி இருங்க எனக்கு சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு பிள்ளைங்களுக்கு உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த பேடாக பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ எதை விதைச்சு போட்ட நாளைக்கு உன் பிள்ளைங்க அந்த கர்மா வேலை செய்யும். சரியா? நீ எதை விதைக்கிறியோ அது உனக்கே வந்து வேலை செய்யும். ஒருத்தவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன நிலைமை தாண்டி வந்திருக்குவாங்கன்னு சில பேர் தெரியாது. நான் தாண்டி வந்திருக்கிறேன். அதனால் சில பேர் பேசணுன்றதுக்காகலாம் பேச வேண்டாம். சரி செல்ல பிள்ளைங்களா, மீண்டும் சொல்கிறேன், ரொம்ப வலி கொடுத்துருக்குறாங்க இந்த காவல் நிலையங்கள்லாம். என் வாழ்க்கையில் இவங்களாம் நான் மறக்கவே மாட்டேன். நான் எப்பயுமே காவல் நிலையத்தை நம்பவே மாட்டேன். அது எனக்கு என்னன்னு தெரியல, பேசிக்காக எனக்கு ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த நகை விஷயத்தில் சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு. இவங்க கரெக்டாக இருந்தால் நான் எதுக்கு நகை கிடைக்கட்டுமே, பேசலாம் அப்புறம். சரிங்களா? கிடைச்ச உடனே விஷயம்லாம் மாற்றிலாம் பேச மாட்டேன். அன்றைக்கி இதே பேச்சு தான் பேசுவேன். ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்குறது கூட எங்களுக்கு பயம்லாம் கிடையாது செல்ல பிள்ளைங்களா. வேறு மாதிரி எங்களை பிரச்சனை கொடுத்துருவாங்களோன்னுட்டு தான் எங்களுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. எந்த ஆட்சி மாறினாலும் எங்கள் தலையெழுத்து மாற போகிறது கிடையாது. யார் வந்தாலும் எங்களுடைய சூழ்நிலைகள் மாற போகிறது கிடையாது. சரியா? எதுவாக இருந்தாலும் இப்படி நாங்கள் வீடியோவில் கத்திட்டு தான் போகணும். சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.